ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களெல்லாம் பார்த்து. நம்ம வீடியோ போடலாம். இப்போ வந்து இது ஸ்கூல் யூனிஃபார்மு, கோட்டு, உள்ளே வந்து யூனிஃபார்ம். ஓகேங்களா? பாருங்கள், இதே கலர் வந்து பேண்ட்டு, இது கோட்டு. இந்த இந்த கலர் இந்த மாதிரி இந்த மாடலில் இந்த கலர் கோட்டு, இதே கலர் பேண்ட்டு, இது டாப்பு. ஓகேங்களா? டாப் வீடியோ போடுறேன் நான். முதல்ல நான் உங்களுக்கு கோட் போட்டுடுறேன் நான். ஓகேங்களா? இந்த மாதிரி 1.25 இன்ச்சு காலர் வச்சு நம்ம கோட் தைக்கலாம். இங்கே பேக்கெட் வைக்கணும். இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து நான் அளவு எடுத்து பண்ணேன். இது ஷார்ட்டாக இருக்குது, ஹைட் குட்டியாக இருக்குது. நான் கொஞ்சம் லாங்காக எடுத்து நான் உங்களுக்கு தைக்க போகிறேன். அதுக்கு நான் வீடியோ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது கரபாகம். ஓகேங்களா? 2 கோட்டு தைக்க போகிறோம். அதனால் 4 கரபாகம் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 1 2 3 1 2 3 4. ஓகேங்களா? 4 கரபாகம் வருது. நம்மளுக்கு வந்து நெக்கு வந்து இங்கே 3. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நெக்கு இந்த ஃபோல்டிங்லேருந்து இப்படி மடித்து போட்டுக்கணும். இந்த அளவு வந்து உங்களுக்கு 4 இன்ச்சஸ் வரணும். சரிங்களா? 4 இன்ச்சஸ் வரணும். சரிங்களா? 4 வர மாதிரி மடித்து போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து 3. ஃபஸ்ட்டு வந்து இது நெக்கு. ஓகேங்களா? இதுதான் ஹைட் வந்து 22 + 2 24. ஓகேங்களா? 22 + 2 வந்து 24. இங்கே மேலேருந்து நம்ம ஹைட் வந்து 24 வச்சுருக்கோம். 24 வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் வச்சு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நெக்கு 3 இன்ச்சஸ்ஸு, ஷோல்டர் 5. ஓகேங்களா? ஷோல்டர் 5 வச்சுட்டு முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கின்னு அங்கே மேலேருந்து 1/2 இன்ச், இது பாருங்கள் 1/2 இன்ச் வச்சு நம்ம லைட்டாக ஒரு கிராஸ் வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? இதுலேருந்து ஆர்ம் வந்து 6 1/2. ஓகேங்களா? 6 1/2 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கின்னு இங்கேருந்து நம்ம ஒரு 1 இன்ச் வச்சு நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபோல்டிங்லேருந்து ஆஃப் செஸ்ட் ரவுண்டு 22. ஓகேங்களா? 22க்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இல்லையா கோட்டு, அதனால் 23 வச்சுருக்கேன். 23ல் பாதி வந்து 11 1/2. ஓகேங்களா? 11 1/2 + 1/2 இன்ச்சு 12. ஓகேங்களா? வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம அந்த ஹைட்டு நம்ம இங்கே எவ்வளோ அளவு இருக்குதோ அதே அளவு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கின்னு இங்கே பாருங்கள், இது ஃபோல்டிங்க்கு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அதுக்கு மேலே 2 இன்ச் வந்து ஓப்பன், சின்னதாக ஸ்லிட்டு வச்சு ஓப்பன் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே சின்னதாக ஸ்லிட்டு வைக்க போகிறோம். டோட்டலாக 3. ஓகேங்களா? டோட்டலாக 3 வச்சுட்டு இதில் இந்த ஸ்லிட்லேருந்து ஆமாண்டை வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருவோம். லைன் போட்டுக்கின்னு 1/2 இன்ச்சு நம்ம உள் பக்கமாக ஷேப் எடுத்துருக்கோம். சரிங்களா? இதோட மிடில் கோடு தான் நம்ம கட்டிங் மிடில் பண்ணியிருக்கோம். இது வந்து பேக். ஓகேங்களா? மிடில் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு உள்ள ஷேப் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை க்ராஸ் பண்ணிக்கணும், இதுலேருந்து இதை க்ராஸ் பண்ணிக்கணும். ஹிப்போட ஷேப் பாடி ஷேப் வரும். அதனால் ஓகேங்களா, 1/2 இன்ச் தான் போடணும், அதிகமாக போட்டுவிடாதீங்க. ஓகேங்களா? இதை தைச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் பேக்கு. ஓகேங்களா? பேக் என்ன பண்ணுறோம், அங்கேருந்து 3 மார்க் பண்ணிக்கணும். நெக்கு, ஷோல்டர் வந்து 5, அதே மாதிரி 1/2 இன்ச்சு நம்ம கீழே மார்க் பண்ணிக்கின்னு இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கணும். சரிங்களா? இந்த கோடு போட்ட பாருங்கள், அதுலேருந்து தான் 6 1/2 வச்சுக்கணும். 6 1/2 ஆர்முடைய ஹைட் வச்சுட்டு இங்கே 1 1/2. இங்கே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச் வச்சோம், இது 1 1/2 வச்சுருக்கோம். 1 1/2 வச்சு நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டுக்கு எப்படி ஷேப் எடுத்தோமோ ஹிப்பாண்ட சைடில் அதே மாதிரியே இது மிடில் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு நம்ம கிராஸாக ஒரு ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் உங்களுக்கு இது ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம். தேங்க்யூ.